வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மிகன்பர்களும் நமது சேனலில் வெளிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் நவோத்தர சதம சர்க்கமானது 109. ராவண துவஜோன்மதனம். அதாவது ஸ்ரீ ராமபிரானுக்கும் ராவணனுக்கும் அரக்கனாகப்பட்ட ராவணனுக்கும் மிகவும் கடுமையான போரானது நடந்ததாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் நவோத்தர சதம சர்க்கமானது 109. ராவண துவஜோன்மதனம். அதாவது ஸ்ரீ ராமபிரானுக்கும் அரக்கனாகப்பட்ட ராவணனுக்கும் மிகவும் கடுமையான போரானது நடந்ததாம். தத பிரவருத்தம் சுக்ரூரம் ராவண யோக்ஸ்ததா சுமக துவைரதம் யுத்தம் சர்வலோக பயாவகம். அன்றைய தினம் யுத்த காலத்தில் அந்த சமயத்தில் இரு மகா போர் வீரர்கள் ஆக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் அரக்கனாகப்பட்ட ராவணனுக்கும் இடையே இந்த உலகங்களையே பிரளய காலத்தில் எப்படி யமதர்மராஜனாகப்பட்டவர் அழிப்பாரோ அதைவிட பல கோடி மடங்கு பயத்தை தரக்கூடிய போரானது பிரம்மாண்டமாக நடந்ததாம். ததோ ராட்சச சைன்யம் ச ஹரீனாம்ச மகத்பலம் பிரகிரகீத் அப்ரஹரணம் நிச்சேஷ்டம் சமதிஷ்டதா. அதாவது ஸ்ரீ ராமபிரானும் அரக்கன் ராவணனும் இருக்கால, இவா 2 பேருமே பயங்கரமான சண்டை போடுறதுல அந்த போர்க்களத்தில் ஒரே முனைப்போடு 2 பேரும் இருந்தாலும் அதனால் அரக்கர் படையும் வானர்கள் படையும் என்ன பண்ணாலும்
கைகளில் வந்து தங்களுடைய கைகளில் ஆயுதங்களை எல்லாம் தாங்கி கொண்டிருந்தாலும் செயல்படக்கூடிய எண்ணமானது அவளுக்கு வரவே இல்லையாம். இந்த கடுமை 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த கடுமையான போரை மட்டும் பார்த்துட்டே நின்றுந்தாலாம், அசையாமல் நின்றுந்தாலாம். அப்படியே சம்பிரயுத்தௌ ததோ திருஷ்டுவா பலவன் நரராட்சசௌ வியாட்சித்த ஹிருதயா சர்வே பரம் விஸ்மயமாகதாக. அதாவது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அவர் என்ன பண்ணுறார், இந்த திரேதாயுகத்தில் மனித பிறவியாக எடுத்து ஸ்ரீ ராம்பிரானாக மனித பிறவியாக எடுத்து அரக்கனாகப்பட்ட ராவணன் ஆகிய இந்த 2 வீரர்களுக்கும் இடையே அந்த நேரத்தில் மிகவும் ரொம்பவும் கடுமையான போரானது நடப்பதை பார்த்துட்டு யார் ஆகாயத்திலேருந்து பார்க்குறவா, அந்த யுத்தகலத்திலிருந்து பார்க்குறவா, அந்த இலங்கை மாநகரத்தில் பட்டணத்திலிருந்து பார்க்குறவா எல்லாரும் அவர்களையே மனசை வந்து நோக்கி சென்றதான். இந்த ஸ்ரீ ராமபிரானும் அரக்கனாகப்பட்ட ராவணனும் போர் செய்யறதை பார்த்துட்டு அவளுடைய திறமையை பார்த்து விட்டு எல்லாரும் ஆச்சரியத்தில் போய் மூழ்கி கிடந்தாலாம். நானா பிரகரணை யக்ரை புஜே விஸ்மித புத்தயா தஸ்து பிரேக்ஷச சங்கிராமம் நாபிஜப்னு பரஸ்பரம். இந்த 2 பக்கத்துலேயும் படை வீரர்கள் இருக்காளோ, அதாவது அரக்கர் படை வீரையும் இருக்கா, வானவர்களுக்கும் படை வீரர்களும் இருக்கா. எல்லாரோட கைகளிலையும் பல வகையான போர்க்கருவிகள் படைகலங்கள்லாம் இருந்ததான். அப்போ வந்து இவன் 2 பேரும் சண்டை போடணும் அப்படின்ற ஒரு துடிப்பும் இருந்ததான். ஆனால் ஸ்ரீ ராமபிரான் ராவணன் அரக்கனாகப்பட்ட ராவனுடைய யுத்தத்தை பார்த்துட்டு திகச்சு போயிருந்தானா வா எல்லாரும். அவன் 2 பேரும் ஒருவரை ஒருவர் வந்து சண்டை போடாமல் அப்படியே திகச்சு போய் நின்றுட்டே இருந்துட்டாலாம். ரக்ஷசாம் ராவணம் சாபி வானராணாம் சராகவும் பசியதாம் விஸ்மிதாட்சானாம் சைன்யம் சித்திரம் இவாபவௌ. இந்த மாதிரி அந்த யுத்த காலத்தில் இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை வந்து அரக்கர்களும் ஸ்ரீ ராமபிரானை வந்து அவருக்கு அனுசரணியாக இருக்கக்கூடிய வானரங்கள் அதான் எல்லாரும் ரொம்ப வியப்போடு பார்த்து கொண்டு செயல்படாமல் அப்படியே நின்றுந்தால அந்த காட்சியானது பார்க்கறதுக்கு எப்படி தருவா இருந்துதான். ஒரு காகிதமானது இருக்குது, அந்த காகிதத்தில் வந்து நம்ம வந்து சித்திரப்படம் வரைவோம் இல்லையா, படம் ஏதாவது வரைவோம். அந்த படம் வரைகிற மாதிரி அப்படியே ஒரு சிலையை போல் அப்படியே நின்றுந்தாலாம். தௌத்து தத்திர நிமித்தானி திருஷ்வா ராவண ராகவோ கிருபுத்தி ஸ்ரீராம ஸ்திரீ கிருதபுத்தி ஸ்ரீராமர்ஷௌ யூதாதே யபீதவத்து. அப்போ அந்த போர்க்களத்தில் அவளுக்கு காணப்பட்ட அந்த சகுனங்கள் இருக்கணும். ஸ்ரீ ராமபிரானுக்கு நல்ல சகுனத்தை பார்த்தார், ராவணனுக்கு தீய சகுனங்களை பார்த்தான். அப்படி அரக்கனாகப்பட்ட ராவணனும் ஸ்ரீ ராமபிரானும் பார்த்துட்டு அதனால் இருக்கக்கூடிய பாபங்கள் என்ன, பாப பலன் பலாபலன், அதனால் நமக்கு வந்து நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா அப்படிங்கிற அந்த இதுவை வந்து தெரிந்து கொண்டதுனால கண்டிப்பாக நிச்சயமாக இன்றைக்கி வந்து நாம் எல்லோரும் போர் செய்தே தீர்வது அப்படின்ட்டு ஸ்ரீ ராமபிரானும் அரக்கனாகப்பட்ட ராவணனும் நிச்சயம் பண்ணி ஆத்திரத்தோட கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் 2 பேரும் போர் புரிந்தாலாம்.
हे त्वयमिति काकुत्स्थो मत्त्वमिति रावणः धृतौ स्ववीर्य सर्वस्वं युद्धे अदर्शयतां तदा ततः क्रोधात् दशग्रीव सरान् सन्धाय वीर्यवान् मुमोस ध्वजमुद्दिश्य राघवस्य रथे स्थितम्. அப்போ வந்து ஸ்ரீராமபிரான் என்ன நினச்சாராம், தானே வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படின்ற ஒரே முனைப்போடவையும் அரக்கனாகப்பட்ட ராவணன் மடிந்தே போக வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு உறுதியிலையும் ஸ்ரீராமபிரான் ஆகப்பட்ட உறுதி கொண்டவர்களாக போரில் வந்து முழு திறமையையும் ரெண்டு பேரும் காட்டினாலாம். அவன் என்ன நினைக்கிறான், ராவணன் எப்படியாவது ராமபிரானை வந்து நம்ம கொண்டு போட்டுருணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போது என்ன நடந்தது அந்த போர்க்களத்தில், மகாவீரனாக இருக்கக்கூடிய அரக்கன் ராவணன் ரொம்பவும் கோபத்தோடு வில்லில் வந்து பானங்களை வந்து தொடுத்து ஸ்ரீ ராமபிரானுடைய ரதத்தில் இருக்கக்கூடிய கொடியை வந்து குறிவைத்து பானங்களை வந்து செலுத்தினானாம். ते सरास्तम अनासाध्य पुरंदर अधध्वजम रथशक्ति परामृश्य निर्पेतु धरणीदले. அப்போ இந்த அரக்கனால் விடப்பட்ட அந்த பானங்கள் என்ன பண்ணி தெரியுமா, அந்த தேர் மேலே இருக்கக்கூடிய அந்த இந்திரனுடைய அந்த கொடியை வந்து கொஞ்சம் கூட கிட்டக்க போகாமல் ரதத்தில் வந்து சக்தி படைத்தது. அது ஏகப்பட்ட சக்தி படைத்த தேவ். அந்த சக்தியை மட்டும் தொட்டு விட்டு தரையில் போய் விழுந்துதான் பானங்கள்லாம். அதாவது ஸ்ரீ ராமபிரான் இருக்கிற ரதமே வந்து தேவரதம் இல்லையா, அது வந்து அந்த தேருக்கின்றே ஒரு தனியான ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை வந்து இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் எய்த அம்புகளை வந்து தடுத்து நிறுத்திவிட்டு அது என்ன ஆச்சு அப்படின்னா, கீழே விழுந்த உடனேயே இந்த ரத சக்தி இருக்கணும், தேரினுடைய சக்தி, அது வந்து தெய்வீக சக்தி இல்லையா, அதில் இருக்கிறது யார், ஸ்ரீமன் நாராயணர். அதனால தான் ஒன்றும் செய்ய முடியலையாம் கொடிய. ததோ ராமோ அபிசங்கிருத்தா சாபமாயம்ய வீரியவான் கிருத பிரதிகிருதம் கர்த்தும் மனசா சம்பிரசக்கிரமே. இயற்கையிலேயே எல்லையில்லாத வீரம் படைத்தவர் ராமபிரான். ரொம்பவும் கோபம் அடைஞ்சுட்டு இந்த ராவணனுடைய தாக்குதலுக்கு எதிர்பதில் கொடுக்கணுமோன்னு எப்படியா இருந்தாலும் அந்த பதிலை வந்து கொடுப்பதற்காக தனது வில்லை வளர்த்தி தன்னோட மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டுண்டாராம் ஸ்ரீ ராமபிரான். என்ன திட்டம் போட்டுண்டார் தெரியுமா, ராவண துவஜ உத்திஷ்யா முமோச நிசிதம் சரம் மகாசர்ப நிவாசக்கியம் ஜுவலந்தம் ஸ்வேன தேஜசா. அப்போ என்ன பண்ணாரா ஸ்ரீ ராமபிரான், ரொம்பவும் மிகவும் கூர்மையானதும் விஷப்பாம்பு போல ரொம்பவும் கொடுமையாக இருக்கக்கூடியதும் தன்னுடைய இயல்பான ஒளிப்பிழம்பு போல் விளங்குவதுமான ஒரு பானத்தை எடுத்துட்டு இந்த அரக்கனாகப்பட்ட ராவனுடைய தேர்கொடியை பார்த்து குறிவைத்து செலுத்தினாராம் ஸ்ரீ ராமபிரான். ஜகாமச மகிம் சித்வா தசகிரீவ துவஜம் சரஹா ச நிகிருதோ அபதத் பூமௌ ராவணஸ்ய ரதத்வஜாः. ध्वजस्योन्मतनं दृष्ट्वा रावण सुमहाबलः संप्रदीप्तो अभवत्. क्रोधात् मर्षात् प्रदहन्निव
அப்போ அந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது? ஸ்ரீ ராமபிரான் விட்ட அந்த அம்பனால அரக்கனாகப்பட்ட ராமனுடைய தேர்க்குடியானது அறுக்கப்பட்டு பூமியில் வந்து விழுந்ததாம். அந்த பானமானது, ஸ்ரீ ராமபிரான் விட்ட பானமானது தேர்க்குடியை அறுத்து தள்ளிய பிறகு பூமியில் சென்று அந்த பானமானது மறைந்து போயிடுதான். ரொம்பவும் அளவிட முடியாத பலம் கொண்டவன் ராவணன். என்ன பண்ணானா, தன்னுடைய தேர்க்குடியானதை வீழ்த்தப்பட்டதை பார்த்ததுமே ரொம்பவும் பொறாமையினாலும் கோபத்தாலும் தனக்கு எதிரியாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை எரித்து விடுவது போல அனலை வந்து கத்தினானாம். வாயாலையும் கண்ணாலையும் கத்தினானாம் ராவணன். ரோஷவ சமாபன்ன சரவர்ஷம் மகத்மவன் ராமஸ்ய துர்கான் தீப்தை சரே விவ்யாத ராவணா. அப்பேற்பட்ட மகா கோபத்துக்கு வசப்பட்ட அரக்கனாகப்பட்ட ராவணன் ஸ்ரீ ராமபிரானுடைய தேர் குதிரைகள் மீது நெருப்பை கக்கக்கூடிய பொறி பறக்கக்கூடிய பானங்களை வந்து இடைவிடாமல் மழை காலம்னு ஒன்று இருக்கும். அந்த மழை காலத்தை எப்படி ஆகாயத்திலேருந்து இடைவிடாமல் மழை பெய்யுமோ அதுபோல் பானங்களை வந்து அந்த குதிரையை பார்த்து செலுத்தினானாம் ராவணன். தேவித்தா ஹரயஸ்தத்ரா நாஸ்கலன்னாபி பப்ரமுகு பபூவு ஸ்வஸ்த ஹிருதயா பத்மநாளைர் இவாகதாக. இந்த ராவணனுடைய பானங்கள்னால தாக்கப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுடைய தேரில் இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் கொஞ்சம் கூட அதுகள்லாம் நடக்கக்கூடிய நடையானது தடுமாறவே இல்லையா. அந்த பானங்கள் தன்னுடைய மேலே பட்டதுமே அந்த குதிரைகள்லாம் கொஞ்சம் கூட மனக்கலக்கமாக அடையவில்லையா. அது எப்படி இருந்தால் அந்த குதிரைகளுக்கு ஒரு தாமரை தண்டானது இருக்கு, அந்த தண்டுனால நம்மளை வந்து அடிச்சிருக்கா, அவ்வளவுதான் அப்படின்னுட்டு அமைதியோட பிரமாதமாக இருந்துதான் இந்த குதிரைகள்லாம். தேசாம் அசம்பிரமம் திருஷ்டுவா வாஜினாம் ராவணஸ்ததா பூய ஏவ ஸ்வங்கிருத்தா சரவர்ஷம் புமோசா. அப்போ ராவணன் அரக்கன் ராவணன் என்ன பண்ணுறான், அவனோட தேர்லேருந்து நாம் இவ்வளவு தூரம் அம்பு விட்டோம், இந்த குதிரைகள் கொஞ்சம் கூட கலவரம் அடையாமல் இருக்க அப்படின்றத பார்த்துட்டு இன்னும் அவனுக்கு மேற்கொண்டு கோபமானது அதிகமாச்சான். மறுபடியும் என்ன பண்ணானா, அந்த குதிரைகள் மீது சரமாரி அம்புகளை வந்து எய்தினானா ராவணன். கதாசிய வரிகாசைவா சக்கராணி முசலானி சா கிரீசுங்காணி விரக்ஷாம்ச ததாசூல பரஸ்வதான மாயாவிகிதவே தத்து சஸ்திரவர்ஷ பபாதயத் துமுலம் திராசஜனனம் பீமம் பீமப்பிரதீஸ்வனம் தத்வர்ஷம் அபவத் யுத்தே நைக சஸ்திரம் அயம் மகத்து. அவன் விட்ட பானங்கள்லாம் என்னென்ன பானங்கள் தெரியுமா, அந்த பானங்கள்லேருந்து என்னென்ன வந்தது தெரியுமா, போர்க்கருவிகள்லாம் ஆயுதங்கள்லாம். ராவணன் விட்ட பானத்திலேருந்து கதைகள், குண்டாந்தடிகள், சக்கராயுதங்கள், உலக்கைகள், மலை சிகரங்கள், மரங்கள், சூலங்கள், கோடாரிகள் போன்ற பலவிதமான ஆயுதங்களையும், அது மட்டும் இல்லை தன்னுடைய மாயினால் உருவாக்கப்பட்ட பல்வேறு ஆயுதங்களையும்
அந்த சமயத்தில் அந்த குதிரைகள் மீது பொழிந்து தள்ளினானாம் ராவணன். ஆகையெல்லாம் கண்டிப்பாக அந்த அவன் விட்ட பானங்கள் அனைத்துமே யார் பார்த்தாலும் மனசை வந்து கலங்க செய்யும் தான், அச்சத்தையும் கொடுக்கும், கொடிய நாசை வேலையும் செய்யக்கூடிய பானங்கள், பயங்கர ஒளியுடன் வந்து தாக்கக்கூடியது. அதுக்கெல்லாம் அவ்வளவு சக்தி இருக்குது அந்த பானங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி அன்றைய தினம் போரில் இப்பேற்பட்ட போர்க்கருவிகளை எல்லாம் எடை விடாமல் இந்த அரகனாகப்பட்டவன் எய்து கொண்டே இருந்தானாம் அம்புகளே தனது வில்லிலிருந்து. விமர்சிய ராகவரதம் விமர்சிய ராகவரதம்சம் அனந்தாத் வானரே பலே சாய கைரந்தரிக்ஷம் சா சகாராசு நிரந்தரம். இந்த மாதிரி இந்த அரகனாகப்பட்ட ராவணனால் விடப்பட்ட அந்த பானங்கள் ஆயுதங்கள் ஸ்ரீ ராமிரானுடைய தேரை விட்டு வானர படையின் மேலே எல்லா பக்கங்கள்லேயும் ஆகாயத்தில் போய் இடைவிடாமல் கொஞ்சம் கூட, அதாவது என்ன சொல்வேன்னா கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் பரவி இருந்துதான் ஆகாயத்தில் போய் சகஸ்ர சஸ்ததோ பாணான் அஸ்திராந்த ஹிருதயோத்யமஹ முமோசத்சக்ரீவோ நிசங்கே நாந்தராத்மனாக. அதாவது எவ்வளவுதான் தோல்வி தனக்கு வந்தாலும் இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் வந்து கொஞ்சம் கூட மனத்தளர்ச்சியே அடைய மாட்டான். ஏன்னா முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். அப்பேற்பட்டவன் உயிர் மேலே உள்ள ஆசையை விட்டுட்டு அந்த சமயத்தில் போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கில் பானங்களை விட்டுண்டே இருந்தானாம். யாச்சமானாம் தம் திருஷ்வா தரம் ராவணம் ரணே பிரகசன்னிவ காகுஸ்தா சந்ததே சாயகான் சிதான் சமுமோச ததோ பானான் ரணே சகஸ்ரசா. அப்போ ஸ்ரீ ராமபிரான் அப்போ ராவணன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அன்றைய தினம் போர்லேயே மனசை வந்து ரொம்பவும் ஊன்றி இருப்பதை பார்த்துட்டு ஸ்ரீ ராமபிரான் ஆகப்பட்டவர் போர்லேயே ஊன்றி இருக்கார் அப்படின்ற இந்த ராவணன் ஆகப்பட்டவன் வந்து ஸ்ரீ ராமபிரானை வந்து நம்ம வந்து வெல்ல முடியாது அப்படின்றத ராவணனானவன் உணர்ந்து சீதையை வந்து நாம் திருப்பி கொடுத்துட்டோம்னா இந்த பாவிக்கும் நாம் வந்து அபயம் கொடுக்கலாமே அப்படின்ட்டு நினைச்சாராம் ஸ்ரீ ராமபிரான். இந்த ராவணனுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு ரொம்பவும் கருணையோடு எண்ணினாராம். அப்போ என்ன பண்ணாராம், கொஞ்சம் வர ஒரு புன்சிரிப்பு சிரிச்சாராம் ராவணனை பார்த்து ஸ்ரீ ராமபிரான். அப்படி புன்சிரிப்பு சிரித்து விட்டு அவன் மேலே இரக்கம் காரணமாக அதுக்கப்புறமா போர்க்களத்தில் 100, 1000 ஆகிய கணக்கில் பானங்களை வந்து ஸ்ரீ ராமபிரானே செலுத்தினாராம். தான் திருஷ்டுவா ராவண சக்ரே ஸ்வசரை கம் நிரந்தரம் ததஸ்தாபியம் பிரமுக்தேனா சரவர்ஷேன பாஸ்வதா சரபத்தம் இவாபாதி விஜயாம் பாஸ்வதம் வரம். அப்போ ராவணனாகப்பட்டவன் ஸ்ரீ ராமபிரானால் செலுத்தப்பட்ட அந்த பானங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு தன்னுடைய பானங்களால் ஆகாயத்தை வந்து கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் செய்தானாம். இயற்கையாகவே வந்து இந்த பானங்கள்னால ஏற்கனவே வந்து ஆகாயமானது மூடப்பட்டு விட்டது.
ஸ்ரீ ராமிரானாலும் அரக்கன் ராவணன் ஆகிய இவர்கள் இருவராலும் ஏகப்பட்ட பிரமாதமாக ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்ற பானங்கள்னால அந்த பான பொழிவுகள்லாம் பண்ணாலும்னு ரெண்டு பேரும் சரங்களால் வேயப்பட்ட எப்படி இருந்துதான் மேலே ஒரு ஆகாயம், அதுக்கு கீழே இன்னொரு ஆகாயம் போல இருந்துதான் பார்க்கறதுக்கு. நாணிமித்தோ பவத்பானோ நாதிவேத்தான நிஷ்பலா அந்யோன்யம் அபி சம்ஹத்யா நிபேதுர் தரணீதரே ததா விசிருஜ தோர்பானான் ராம ராவண யோமிருதே. அப்போ அந்த போர்க்களத்தில் ஸ்ரீ ராமபிரானும் ராவணனும் ஆயிரக்கணக்கான பானங்களை தங்களுடைய விற்கல்லேருந்து விடுவித்த போதிலும் ஒரு பானம் கூட கொஞ்சம் கூட இலக்க தவறவே இல்லையாம். அது வேறொரு இலக்குக்கும் சென்று தாக்கவும் இல்லையாம். இவன் எதை குறி வைத்து வச்சாலோ அந்த குறியை போயிட்டோதான். எந்த குறியையும் தாக்காமல் அந்த பானங்கள்லாம் பயனற்றும் போகலையாம். அவைகள் ஒன்றை ஒன்றை தாக்கி கொண்டோம் பூமியில் விழுந்ததான். இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானும் அரக்கன் ராவணனுடைய பானங்கள் பிரமாதமாக அந்த போர்க்களத்தில் இருவரும் சமமாக விடுவித்து கொண்டு இருந்தார்களாம். பிரயோஜ்யதாம் அவிச்சின்னம் அஸ்யந்தௌ ஸ்வயதட்சிணம் சக்ரதுஷ்ய சரௌகைஸ்தௌ நிருச்வாசம் இவாம்பரம் ராவணஸ்ய ஹயான் ராமோ ஹயான் ராமஸ்ய ராவணः ஜக்னதுஸ்தௌ ததான் யோன்யம் கிருதானுகிருத காரிணௌ. அதாவது ஸ்ரீ ராமபிரானும் அரக்கனாகப்பட்ட ராவணனும் இவர்கள் இருவருமே பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணமாகவும், அதாவது வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் கண்ணி இமைக்கும் நேரம், அதாவது ஒரு நொடி கூட நேரம் இடைவெளி இல்லாமல் இடைவிடாது பயங்கரமான பானங்களை எல்லாம் மழை போல பொழிந்தாலாம். ஆகாயமானது மூச்சு விடக்கூட இல்லாமல் திணறும்படியாக இவர்கள் இருவரும் ஆகாயத்தையே செய்து விட்டார்களாம். அந்த சமயத்தில் ராவனுடைய குதிரைகளை ஸ்ரீ ராமபிரானும் ஸ்ரீ ராமபிரானுடைய குதிரைகளை அரக்கனாகப்பட்ட ராவணனும் நோக செய்தாலாம். அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய செயலுக்கும் ராவனுடைய செயலுக்கும் எதிர் செயல் செய்வது எப்படி அப்படின்றத நன்றாக தெரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்களாம். ஏவம் துதௌ சுசங்கிருத்தௌ சக்ரயுத்தம் அத்புதம் முகூர்த்தம் அபவத் யுத்தம் துமுலம் ரோமஹர்ஷனம். இந்த மாதிரி அரக்கனாகப்பட்ட ராவணனும் மகா தெய்வீகத்தன்மையுடைய ஸ்ரீ ராமபிரானும் மிகவும் கோபம் கொண்டு அனைவரும் பார்ப்பதற்கு பிரமிப்பு ஊட்டக்கூடிய வகையில் போர் செய்து கொண்டிருந்தார்களாம். அதை பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரு முகூர்த்த காலங்கிறது 3.25 நாழிகை, 1.5 மணி நேரம். எல்லாருடைய உரோமங்களில் சிலிப்பை ஏற்படுத்தித்தான், அவளுக்கு ஒரு மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தித்தான். அந்த நேரத்தில் என்ன மனக்குழப்பம்னாக்கா, இதோட இந்த பிரளயமானது முடிஞ்சிடுமா, இந்த யுகம் முடிஞ்சிடுமா, திரேதாயுகம் முடிஞ்சிடுமா அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்கும் குழப்பமானது ஏற்பட்டதாம். பிரயுத்தியமானோ சமரே மகாபலோ சிதை சவே ராவண லக்ஷ்மணாகிரஜோ
भुजापाथेन स राक्षसादिगो वृषं प्रसुक्रोध तथा रघुत्तमे. அதாவது ஸ்ரீ ராமபிரானும் அரக்கன் ராமனும் இயற்கையிலேயே இருவருமே மகாபலசாலிகள். அதெல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இருவர்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய கூரிய பானங்களால் யுத்தமானது செய்து கொண்டிருக்கும் போது ராவணனுடைய தேர்க்குடியானது அறுத்து தள்ளப்பட்டதனால அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் ஸ்ரீ ராமபிரான் மீது அதிகமாக கோபம் கொண்டானாம். இத்தியாஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே நவோத்தர சததம சர்க்கः. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 109வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.